பயந்துட்டா போல இருக்கு. இவனை அனுப்பி வச்சிருக்கா. உங்க மிரட்டலுக்கெல்லாம் பயப்படுற ஆளு மீனா கிடையாது. நானாதே இப்போ உங்ககிட்ட பேசுறதுக்கு வந்தேன். இனிமே மீனாவெல்லாம் மிரட்டுறவளை வச்சுக்காதீங்க. அப்பா எங்க விஷயத்துல இருந்து உன் பொண்டாட்டியை ஒதுங்கி இருக்க சொல்லு. ஹலோ, அவ வேலையை அவ பார்க்க கூடாதுன்னு சொல்றதுக்கு நீங்க யாருங்க? அப்பா அதானே, அவங்க வேலையை அவங்க பாக்குறாங்க, அவங்க வேலையை பார்க்க விடுங்களேப்பா. நான் அன்னைக்கே சொன்னேன்லப்பா அந்த இடத்துல கடை கட்ட வேணான்னு, நீங்க கேட்கவே இல்லை. நோட்டீஸ் வந்த உடனே இடிங்கன்னு வேற சொன்னேன், அப்பயும் நீங்க கேட்கவே இல்லை. தேவையில்லாம ஏன்பா பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? டேய் குமார், அதுக்கு இல்லடா. பா சுமூகமா இந்த பிரச்சனையை முடிக்க பாருங்கப்பா. எங்க அப்பா பண்ணது தப்பு தான், நீங்க மன்னிச்சிருங்க. டேய் இனிமே இந்த மாதிரிலாம் எதுவும் ஆகாது. சாரி, நீங்க போங்க. எங்க அப்பா அவங்க ஆபீஸ் பக்கமே போகாம நான் பாத்துக்கிறேன். நீங்க போங்க. போகாம இருந்தா உங்க அப்பாவுக்கு நல்லது. டேய் என்ன விளையாடுறியா? நீனு கச்ச மாறிட்டியா? பா மன்னிச்சிருங்கப்பா. எதுக்குடா இப்ப அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறேன்? அப்பா அரசு கிட்ட பேசணும்னு எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். அவ என்கிட்ட பேசணும்னா நான் கெட்டவன் அவளுக்குள்ள இருக்கிற எண்ணம் மாறணும்ப்பா. கண்டிப்பா அவன் இங்க நடந்ததை வீட்டில் போய் சொல்லுவான். நான் சண்டையை விலக்கி விட வந்ததையும் சொல்லுவான். அரசிக்கு என் மேல நல்ல அபிப்பிராயம் வரும். டேய் உன்னை என்னமோ நினைச்சேன், பரவாயில்லடா. டேய் நிஜமா அவளை காதலி கிழிக்க தொடங்கிறாதடா. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லப்பா. டேய் நம்ம கடை மேல கை வைக்க விடக்கூடாதுடா. நிறைய செலவு பண்ணியிருக்கோம், இடிக்கிறத பத்தி யோசிக்க கூட முடியாது. பா அதுக்கான அவசியம்லாம் வரவே வராதுப்பா. நம்ம வேற யாரையாவது பார்த்து பேசி முடிச்சிடலாம். சதாசிவம் என்னடா சொன்னா? சாயங்காலத்துக்குள்ள பணம் வரலனா வீடு பூந்து வெட்டுவேன்னு சொன்னேன். கொஞ்ச நேரத்துல பணத்தோட வந்துருவான். நீ தாண்டா என் வாரிசு. வாடா.